அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீது மென்றென்று உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக சங்கியான வகீல் அவர்களுடைய மாதத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசிவனங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் என்னை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நேரம் ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் கூடாமல் இருந்து அழுது பொருளாதாரத்து அல்லோட கண்ணோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூ வைக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், பதம் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைக்குழியோ சிறிய இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே என்னுடைய பட்ட பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய ஒரே அச்சம் அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்ல மனிதன் 5 நேர தொழுகையை பேணுதலால் தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலால போய் செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக குடும்பங்களை தூரமாக்கிறாம குடும்பங்களை சேர்ந்து நடப்பது, எங்கட மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் பண்பாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாற்றிலும் களமாற்றிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல, நாளைய தியானத்துடைய பயங்கரமான நிலைமை, அந்த பயங்கரமான கட்டத்தில் அந்த நிலைமைகளை ஏற்றாக்கி பத்தோடைய வலதுகையில கிடைக்க பெற்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக அடைந்து அப்பாலுள்ள நிரந்தரமான இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே குடிபதியாக வைக்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த தாலிகான அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில இந்த மினுங்கிக் கொண்டிருக்கின்ற ஜொலிச்சுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு ஈமானோட தக்குவாவோட இஹ்லாஸோட அதிகமாக அமல்களை செய்து கொள்ளும்படி, இபாதத்துகளை செய்து கொள்ளும்படி, நல்லா நடந்து கொள்ளும்படி, சதகாக்கள் செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவெல்லாம் போட்டப்படக்கூடிய உத்தமர் கோமான் இருளகற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மூத்தான இந்த சிறந்த சிறப்பான இந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே அதிகமான பயான்கள், மீலாதுகள், கொத்துமாக்கள் நிறைய கேட்டிருப்போம். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை உள்ளத்தையில் வச்சு கையை வைத்து ஒரு நிமிடம் கேட்டு பாருங்கள். கண்ணியமானவர்களே, அந்த உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துக்கு பின் 570 ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை ஆபிரகாமுடைய படை கௌபத்துல்லாவை அழிக்க வந்த அந்த வருடம், யானை வருடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுக்கு கொஞ்சம் முன்னால் சஹருடைய நேரம், உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வித்தியாசமான முறையில் தகப்பன் அப்துல்லாவுக்கு மகனாக தாயார் ஆமினாவுடைய வயிற்றிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை உலகத்துக்கு காட்டியவர்களாக, ஆட்காட்டியவர்களை காட்டியவர்களாக, மற்ற குழந்தைகள் பிறக்கும் பொழுது சிரித்துக் கொண்டு வளர்க்கும்,
மற்ற குழந்தைகள் பிறக்கும் பொழுது அழுது கொண்டு பிறக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு தலை முடிக்கு எண்ணெய் போடப்பட்டவராக, கண்ணுக்கு சுருமாடப்பட்டவராக, ஒரு சில கருத்தின்படி கசனா செய்யப்பட்டவராக, தொப்புள் கொடி வெட்டப்பட்டவராக, சுஜூதுடைய நிலைமையில இருந்தும் இந்த உலகத்துக்கு சிரித்தவராக அவதரிக்கின்றார்கள், பறக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செக்கனில் உலகத்திலே பிறக்கிறார்களோ, வெளியே வருகிறார்களோ, அவருடைய தாயின் அவத்திலிருந்து மறைவான இடத்திலிருந்து பிரகாசம் வெளியாகிறது, பெரிய பிரகாசம் ஒன்று வெளியாகிறது. நிஜாஸ் முழுக்க பிரகாசம் ஏற்படுகின்றது. 1000 வருஷங்கள் நெருப்பு வணங்கிகளால், கரிஷ்ணாக்கு நெருப்பு வணங்கிகளால் எரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நெருப்பு அப்படியே மூந்து போகிறது, அணைந்து போகிறது. கிஸ்ராவுடைய மன்னன் கோட்டை தூண்கள் எத்தனையோ அசைந்து விடுகிறது, எத்தனையோ விக்கிரகங்கள் அப்படியே தலைகுப்புற உடைஞ்சு விடுகிறது. இப்படியாக இன்னொரு அற்புதங்களோடுதான் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அவதரிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்திலே அல்-அமீன் என்ற பட்டத்தோடு புகழாரம் சொல்லப்படுகிறார்கள். குறைஷி குலம் என்றால் அதைவிட மேலான ஒரு குலம் இருக்க முடியாது. அப்படியான குலத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு ஹலீமா பிராட்டியார் அவர்களும் அபூ லஹபுடைய அடிமை குவைபா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஓரிருவர்கள் அவர்களுக்கு பாலூட்டுகின்றார்கள். 25வது வயதிலே 40 வயது நிரம்பிய ஒரு விதவையான பெண்தான் கதீஜா பிராட்டியார் அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை மாத்திரம் மானியத்துல் கிப்தியா என்று சொல்லக்கூடிய அடிமைக்கு பிறந்தது. மற்ற 6 குழந்தைகளும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளால். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 25வது வயதிலே தான் திருமணம் முடித்தார்கள். அவருடைய 40வது வயதிலே மக்காவிலே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அநியாயங்கள், சிறுக்குகள், இவைகளை பார்த்து கவலைப்பட்டு இரா மலையிலே ஒதுங்கி அவர்கள் தவம் இருக்கிறார்கள், ஒதுங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டத்திலேதான் வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அனமான காவி எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். திரும்ப திரும்ப கட்டி அணைத்து ஓதச் சொல்லும் பொழுது ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நடுநடுங்கிக் கொண்டு இது என்ன ஆச்சரியம் என்று ஓடோடி கதீஜாவிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய சாட்சா வரக்கத் இப்னு நௌஃபல் இஞ்சியை படித்த பெரிய ஆலிமாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே போய் கேட்ட பொழுது அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார்கள், இதுதான் நாமூசுல் அக்பர், ஜிப்ரீல் வஹி வந்திருக்கிறது, நீங்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்ற நற்செய்தியை சொல்லி சந்தோஷம் அடைய வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகு தௌவா பணியை பகிரங்கமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏகத்துவத்தை உலகத்தை எட்டி வைக்க ஆரம்பித்தார்கள். இந்த கட்டத்திலேதான் மக்களுடைய ஏச்சிக்கும் பேச்சுக்கும் உள்ளானார்கள். ஊதி சுகில்லா வலம் தூதாக, நான் நோவிக்கப்பட்டது போல வேற யாரும் நோவிக்கப்படல. வலம் துப்பாக, நான் அச்சுறுத்தப்பட்டது போல வேறு யாரும் அச்சுறுத்தப்படல. அந்த அளவுக்கு நோவினைப்படுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சிரமப்படுத்தப்பட்டார்கள். இதை ஆறுதலுக்காகத்தான் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒன்றை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மத்திய நபிமார்கள் திரைக்கு பின்னால வஹிமூலதான் அல்லாஹ்வோடு கரைத்தார்கள். எங்களுடைய கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்கள் தாண்டி பல ஆயிரக்கணக்கான திரைகளுக்கு அப்பால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தரிசனத்திற்கு அழைத்து நேருக்கு நேராக பேஸ் டு பேஸ்
நேருக்கு நேர் பேசிய ஒரு உத்தமர் தான் எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உலகத்திலே பட்ட துன்பங்கள் கஷ்டங்களுக்காக வேண்டி ஆறுதலுக்காக தன்னிடவே அழைத்து கொடுத்த பரிசுதான் 5 நேர தொழுகை. 50 நேர தொழுகை கொடுக்கப்பட்டு கடைசியாக சிபார்சுக்கு மேல் சிபார்சு செய்து 5 நேரமாக கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 நேர தொழுகையை கூடுதலாக தொழுதால் 50 நேர தொழுகை தொழுத கூடி கிடைக்கிறது. 5 நேர தொழுகையை தொழுதால் அவர்தான் உண்மையான மூமின் முஸ்லிமாக கணிக்கப்படுவார். தொழுகை இல்லையா, தலை இல்லாத முண்டத்தை போல, தொழுகை இல்லையா இஸ்லாத்திலே பங்கில்லை, இப்படியெல்லாம் ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லப்படுகிறது. உலகத்திலே கோடி கோடி பணத்தை விளைத்தாலும் சதக்கா செய்தாலும் 1000 பள்ளிகள் கட்டலாம், பல 1000 ஹஜ்ஜுகள் செய்யலாம், என்ன செய்தாலும் சரி 5 நேர தொழுகையை பேணுதலாக தொலை இல்லை என்றால் அவன் முஸ்லிம்களுடைய பட்டியலிலே இல்லை என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த தொழுகையை நாங்கள் பேணுதலாக தொழுது கொள்ள வேண்டும். எனவே 51வது வயதிலேதான் மிஅராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. 53வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. கஅபத்துல்லாஹ், மக்காவே, உன்னை விட்டு நான் நிர்பந்தமாக பிரிந்து செல்கிறேன் என்று கவலையோடு அந்த மக்கா நகரை விட்டு 53வது வயதிலே பிரிந்து மதீனா நகர் செல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மதீனா நகரிலே 10 வருஷம் ஆட்சி செய்தார்கள். 63வது வயதிலே அங்கே ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் பூமிக்கு கீழால் உள்ள நிர்வாகத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருந்தார். எங்கேயாவது மலம் கழித்தால் அவருடைய மலம் சலம் பூமிக்கு மேலால் தரித்து நிற்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வேர்வை வடியும். எங்கட வேர்வை போல நாட்டம் எடுக்காது. எங்கட வேர்வன் வீச்சம் நாட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேர்வை கஸ்தூரியை விட மனமானதாக இருக்கும். நாங்கள் நடக்கின்ற பொழுது நிழல் ஏற்படுகின்றது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும் பொழுது நிழல் இருக்க மாட்டாது அவர்களுக்கு. எங்கட மேல கொசு ஈ மொச்சும், நெருப்பு கடிக்கும். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே கொசு ஈ மொச்ச மாட்டாது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாங்கள் முன்னால பார்க்கிறோமோ அதே போல பின்னாலேயும் பார்க்கக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இது போன்று வாழ்க்கையில ஒன்று ரெண்டல்ல, கல்லுகள் மரங்கள் சலாம் சொல்லும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிருகங்கள் வந்து பேசும். மிருகங்களோடு பேசக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தார். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குகளை பாதுகாப்பாக அளித்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபருடைய வேதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறார்கள். தண்ணி முடிஞ்சிட்டது, கையை வைத்தார்கள். நிறைய நூற்றுக்கணக்கான பேர்கள் குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, உதவு செய்வதற்கு அந்த விரலிலே இருந்து தண்ணீர் ஊட்டாக கிளம்பி ஓட ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சி 5ஆம் வயசிலே, 10ஆம் வயசிலே, 40ஆம் வயசிலே, 51வது வயசிலே நெஞ்சி பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரினால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அந்த ஆபரேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்திலே அந்த ஆபரேஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து ஆச்சரியத்தை முஜிசாவை ஏற்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இது போன்று ஏராளமான அற்புதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே நிறைய நிறைவேற்றிருக்கின்றது. அல்லாஹ் அப்படியாக முஜிசாத்துகளை, அற்புதங்களை கொடுத்திருந்தார். நோயாளிகளை குணப்படுத்துவார்கள்.
கண்ணியமானவர்களே, கல் மரங்கள் அப்படியே முன்னால கிளம்பி வந்து முன்னால நபி அவர்கள் நின்றிருக்கிறது. இப்படியாக ஏராளமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்டவர்தான் எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார்கள், எங்களை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார்கள். கடைசி மௌத்துடைய நேரத்திலே கூட, சக்கராத்துடைய நேரத்திலே கூட உம்மத்துடைய கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். உம்மத்தை பற்றி தாம் கவலைப்பட்டார்கள். ஒரு கட்டத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு துள்ளி குதித்தார்கள். ஆயிஷா இவ்வளவு சந்தோஷம் அடைகிறீர்களா யா ரசூலல்லாஹ், உங்களோட நாவால் ஒரு துஆ வந்தால் சந்தோஷம் அடையாம இருக்கேருமா என்று கேட்டார்கள். ஆயிஷாவே, இதைவிட விசேஷமாக என்ற உம்மத்துக்கு 5 நேர தொழுகையிலே துஆ செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருந்து கொண்டு எம்முடைய ஆகிராவின் முடிவுக்காக, ஆகிராவின் வெற்றிக்காக நாங்கள் சொர்க்கம் சொல்லணும் என்று ஒவ்வொருத்தருக்குமாக சுஜூதிலே இருந்து கொண்டு துவா செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அழுது துவா செய்வார்கள். ஷஃபாஅத்தே குபுரா என்று சொல்லப்படுகிறது. பெரிய சிபாசை எமக்காக நாளைய கியாமத்திலே மண்டாட இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த பொழுது ஓதியதைத்தான், சலாம் சொன்னதைத்தான் நாங்கள் அத்தஹியாத்திலே ஓதுகிறோம். அத்தஹியாத்து லில்லாஹ், அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ். இது அல்லாஹ்வை பார்த்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் திருப்பி பதில் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே, உங்கள் மீது சாந்தி, சமாதானம், நிம்மதி, ராஹத்து உங்களுக்கு ஏற்படட்டும் என்று துஆ செய்ய அல்லாஹ் துஆ செய்கிறான். சலாத்துக்கு பதில் சொல்கிறான். அதை நபி அவர்கள் பாடம் எடுக்க வேண்டும். எப்படி பாடம் எடுக்கின்றார்கள்? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெரிய அந்தத்திலே இருந்து தன்னை மாத்திரம் நினைவு கொள்ளவில்லை, இந்த உம்மத்தை எப்படி அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைனா, அஸ்ஸலாமு அலைனா, யா அல்லாஹ், உன்னுடைய துஆ எங்கள் மீதும், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உன்னுடைய ஸலாம் உண்டாகட்டும், உன்னுடைய துஆ உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களையும் சேர்த்து, எங்களையும் மறக்கல்ல, அல்லாஹ்வை சந்திச்ச நேரத்தில் கூட எங்களை மறக்கல்ல, எங்களையும் சேர்த்து துஆவிலே உள்ளாக்கிக் கொள்கின்றார்கள், உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். இதுதான் எங்களோட நபியுடைய காரணியம், இதுதான் எங்களோட நபியுடைய பண்பாடு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள், எங்களை கூட மறக்கல்ல. கண்ணியமானவர்களே, வரபனா லக திக்ரக், நபியே, உங்களுடைய திருநாமத்தை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அரிசிலே லா இலாஹ இல்லல்லாஹ், அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரோடு நபியுடைய பெயர் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, குதுபாவிலையா, அத்தஹியாத்திலையா, இன்னும் உண்டான எல்லா அமல்களிலும் ஒருவர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரம் சொல்லி முடியாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அந்த உத்தமருடைய பெயர் கட்டாயம் அங்கே மொழியப்பட வேண்டும் என்று வரபனா லக திக்ரக், அங்கே உங்களுடைய திருநாமத்தை உயர்த்திவிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு உயர்த்தி இருக்கிறார். மற்ற நபிமார்களை யா ஆதம், யா நூஹ், யா இப்ராஹிம் என்றுதான் அழைக்கிறார். எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மது என்று எங்கேயும் அழைக்கல்ல. யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹன் நபி என்று சங்கியாகத்தான். மற்ற நபிமார்களை போலல்ல, எங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூட அல்லாஹ் சொல்லாமல் சிறப்பு பெயரை சொல்லி அழைப்பதென்றால் அல்லாஹ் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த உத்தமர் தான். மேலான சகோதரர்களே,
எங்களை எவ்வளவு மதிச்சு எங்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். கண்ணியமான மேலான சோழே, ஒரு மாதத்துக்கு மாத்திரம் பேசுவதல்ல, முழு ஒவ்வொரு செக்கலும் அந்த உத்தமனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில இணைக்க வேண்டும். இதுதான் வெற்றிக்குரிய வழியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுண்டா வேற யாருக்கும் கொடுக்காத அந்த கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க, கடைசி மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தஹீர் கொடுக்கிறாங்க. அங்கே அவர்களுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்படுகிறது. நபியே, யா ரசூலல்லாஹ், உங்களோட ரூஹ் எடுக்கப்பட போகிறது, உங்களோட ரூஹை கைப்பற்ற போறோம், உங்களோட விருப்பம் என்ன? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த கட்டத்திலே கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? இந்த உம்மத்தை யாரு பொறுப்பெடுப்பது? நீங்க ரூஹ் எடுத்துட்டு போயிடுவீங்க, இந்த உம்மத்தை யாரு பொறுப்பெடுப்பது? கண்ணியமானவர்களே, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல போறாங்க, போயிட்டு கேட்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் இருக்கிறதுக்கு கேட்கிறாங்க, இந்த உம்மத்தை யாரு பொறுப்பெடுக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த உம்மத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன், அந்த நான் இந்த உம்மத்தை பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ் இந்த உம்மத்தை பொறுப்பெடுக்கிறான் சொல்கிறார். அப்ப இந்த ரூஹ் எடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது அனுமதி வழங்குகின்றார்கள். அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் எடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த அளவு உம்மத்துடைய கவலை, இந்த உம்மத்துடைய கவலை உள்ளவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எங்கட நிலைமையை பார்த்தா, கண்ணியமானவர்களே, எங்கேயோ போனவர்கள், நின்றுட்டு மோந்துட்டு போகக்கூடியவர்கள், வாழ்க்கையே தெரியாதவர்கள், வாழ்க்கையை பின்பற்றுவதிலேதான் அன்றாடம் ருசி கண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டோம். கல்யாணமா, திருமணமா, பொஞ்சாதி கூட்டத்தார்கள், குடும்பத்தார்கள் சொல்றாங்களா, அப்படி செய்வோம். நபியுடைய சின்னத்தா, நபியுடைய வாழ்க்கையா, அதை தூக்கி பின்னால வைங்க. லேட்டஸ்ட் நாகரிகம் தெரியாதது என்றெல்லாம் அவைகளுக்கு ஒரு மறுமொழி சொல்லிவிட்டு, என்னுடைய இஷ்ட பிரகாரம் எனக்கு பணம் இருக்குது, எனக்கு என்ன இல்ல வசதி இருக்குது, நான் நினைச்சபடி செய்வேன் என்று அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே தூக்கி வீசிவிட்டு எங்கேயோ உள்ள அநாகரிகமான காலி துப்பக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை, அந்த வாழ்க்கையை, அந்த சிஸ்டத்தை, அந்த முறையை எடுத்து எங்களோட கல்யாணமா, எங்களோட வீடா, எங்களோட உடுப்பா, எங்களோட புள்ளகுட்டிகளா, எங்களோட சாப்பாடா, அனைத்தையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் விளங்க வேண்டும், எங்களோட கண்மணி, எங்களோட உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புக்குரியவர்களே, எங்களுக்காக வேண்டி நாளைய கியாமத்தில் மன்றாட இருக்கிறார்கள். மௌத்துடைய நேரத்திலே கவலைப்பட்டார்கள். சக்கராத்திலே கூட எந்த உம்மத்தை பொறுப்பெடுக்கிறாராக இருந்தால் தான் என்று சொல்லும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நேசித்தார்கள், எங்களை விரும்பினார்கள், எங்களுக்காக 5 நேர தொழுகையில துஆ செய்தார்கள். ஆனால் நாங்களோ இதை பொறுப்பெடுக்காமல் வாழ்வதுதான் உலகத்திலே மிகவும் கைசேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒவ்வொரு வாழ்க்கையையும் எடுத்து எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். இன்றைக்கு ஆராய்ச்சி செய்துவிட்டு உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் என்று இஸ்லாத்திலே புகுந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாய் பட்டால் நாயுது எச்சி கலந்தால் 7 மட்டும் கழுக வேண்டும், ஒரு மட்டும் மண் போட்டு கழுக வேண்டும், 7 மட்டும் தூய்மைப்படுத்த வேண்டும். ஏன் மண் போட்டு கழுக வேண்டும்? இன்றைக்கு தானே நிறைய கெமிக்கல் இருக்குது, அதை விட நல்ல கெமிக்கல் இருக்குது கழுவம் என்று ஆய்வு செய்து பார்த்தால் அது ஒன்றுக்கும் அந்த நஜீஸ், நாயுடைய நஜீஸ் அப்புறப்படுவதில்லை, போகவில்லை, கழுவி முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது மண்ணை போட்டு கழுவி பார்த்தார்கள். மண்ணை கொண்டு அந்த நஜீஸ், அந்த விஷபீஜ இல்லாமல் போகிறது. ஆய்வு செய்து எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துக்குள்ளே புகுவதற்கு காரணமாக இருக்கிறது. 1400 வருஷங்களுக்கு முன்னால உங்களோட சாட்சிர மகள், பெரியம்மட மகள், பெரியப்பட மகள் கல்யாணம் முடிச்ச ஏழும், நிக்காஹ் செய்ய ஏழும், பெரியப்பட மகள, சாத்திர மகள,
கல்யாணம் முடிக்க இயலும். ஆனால் தவிர்ந்து கொள்வது நல்லம். நெருங்கிய குடும்ப உறவில் திருமணம் முடிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்வது நல்லம் என்று அன்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆய்வு செய்துவிட்டு இன்றைக்குத்தான் ஹாஸ்பிட்டல்களையும் பஸ்களை நோட்டீஸ் அடிக்கிறாங்க, நெருங்கின உறவில் திருமணம் முடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே இன்றுதான் ஆய்வு செய்கின்றார்கள். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக காலத்தில் சொன்னவைகள் மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. கனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏவலின்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே சொன்னவைகள். ஆனால் இன்று ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்துவிட்டு மக்கள் இஸ்லாத்தை சரியாக புரிகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அது லேசானதல்ல, அல்லாஹ் மூலம் அறிவிக்கப்பட்டது. அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி. அது மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஹெல்த்தியான வாழ்க்கையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை வாழ்க்கையிலே பின்னிட்டு நடங்க, நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் விளங்கல்ல, மாற்று மதத்தவர்கள் வழங்கிவிட்டார்கள், ஆய்வாளர்கள் வழங்கிவிட்டார்கள். அதிலே ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, எல்லா மத தலைவர்களையும் படித்தார் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர். எல்லா மதங்களையும் படித்துவிட்டு அவர் இஸ்லாத்தையும் படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது 100 people 100 மனிதர்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசிய கொடுக்கல, நடுவ கொடுக்கல. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் முதல் பிளேஸை முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். உலகத்திலே சொல்லால் மாத்திரமல்ல, செயல் ரூபமாக காட்டிய ஒரு உத்தமர், மனித பண்பாடாளர், மனித நேயத்தை உலகத்திற்கு காட்டிய ஒரு உத்தமர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 people என்ற 100 மனிதர்கள் என்ற புத்தகத்தில் முதலிடத்தை கொடுக்கப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, இதே போன்று சுந்தரமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர், மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடியவர், இப்படி ஏராளமானவர்கள், ஒருவர் மட்டுமல்ல, பல வேற்று மதத்தவர்கள், மாற்று மதத்தவர்கள் கூட போட்டி புகழக்கூடியவர் தான் உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிஞர் பெர்னார்ட், கண்ணியமானவர்களே, பேரறிஞர்கள், உலகத்திலே பேரறிஞர் பட்டியலில் வரக்கூடியவர்கள். அறிஞர் பெர்னார்ட் சொல்லுகிறார், இஸ்லாம் என்பது அழகான ஒரு பூங்கா, அதை சுற்றி வளைத்து முள்ளுவேலிகளாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடாதுங்க என்று முள்ளுவேலிகளாக மதத்தை தெரியாமல், மார்க்கத்தை தெரியாமல், நபியை தெரியாமல், நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியாமல், நபியுடைய அந்தத்தை தெரியாமல், கண்ணியத்தை தெரியாமல் மனிதர்கள் இன்றைக்கு முள்ளு வேலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பேரறிஞர் கூட சொல்கிறார்கள், உத்தமர் உலகத்திலே மிகவும் சாதனை மிக்க ஒருவர் 2 சதாப்தங்களிலே 20 நூற்றாண்டு காலங்களுக்குள்ளே மோசமாக இருந்த, நாடோடிகளாக இருந்த, குடியிலும் கொலையிலும் கொள்ளையிலும் மதுவிலும் மாதுவிலும் மூங்கி இருந்த அந்த மோசமான மனிதர்களை மாமனிதர்களாக மாற்றிய உத்தமர் தான் எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதால கேட்டு மட்டும் போகாம எங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பண்பாட்டை காட்டினார்கள், அஹ்லாக்கை காட்டினார்கள், நல்ல பணத்தை காட்டினார்கள். வபிரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹு வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன்ஃபல்லூ மின் ஹவ்லிக். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சொத்தாக நடந்தார்கள், மிருதுவாக நடந்தார்கள். விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வந்தவர்களையும் பண்பாக வழிநடத்தினார்கள். கண்ணியமானவர்களே, யுத்தத்திலே குடிவெட்டி கட்டப்பட்டிருந்த சுமாமத் இப்னு உஸால் அழகாக நடந்தார்கள். 3 தினங்களுக்கு பின்னால் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இப்பொழுது வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அங்கே இஸ்லாத்தை கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவு பண்பாடுகளை உலகத்திற்கு காட்டிய
உத்தமர் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபை இப்னு சலூல், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவர் கடைசி நபி அவர்களை, நபி அவர்கள் குடும்பத்துக்கு விழுத்தி ஏற்படுத்தியவர், நபி அவர்களுக்கு மோசமாக விட்டு கட்டியவர். அவன் கூட என்ன நடக்கின்றது, கடைசியிலே மௌத்தாகிற நேரத்திலே, மகனே ஏந்த ஜனாசா நபியுடைய துப்பாவால தான் கவன் செய்யப்படணும், ஏந்த ஜனாசாவை நபி அவர்கள் தான் தொழுவிக்கணும் என்று வசியத்து செய்கின்றார். கண்ணியமானவர்களே, மௌத்தாகிவிட்டான், மகன் ஓடி வாழ்கிறார். நபியுடைய உங்களுடைய ஜனாசாவை, பாப்பட ஜனாசாவை நீங்க தான் தொழுவிக்கணும். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் எழுந்திவிட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திவிட்டார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு குடிச்சு இருக்கிறார்கள். அவன் ஜனாசாவை தொழுவிக்க போறீங்க, எவ்வளவு மோசமானவன். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். ஜிப்ரீல் வஹி எடுத்துக் கொண்டு வருகிறார், தொழுவிக்காதீங்க என்று. இப்பொழுது உட்கார்ந்து விட்டார்கள் நபி அவர்கள். கவலை ஏற்படுகிறது. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கின்றார்கள், என்ற ஜுப்பாவாரையாவது கவன் செய்வோமே, அதை கொண்டாவது விமோசனம் ஏற்படுத்துவே என்று ஜுப்பாவை எடுத்துட்டு போறாங்க. ஜனாசா குழியிலே வைக்கப்பட்டு விட்டது, வெளியே எடுக்கப்படுகிறது. ஜனாசா நபியுடைய ஜுப்பாவால் கவன் செய்து அடக்கம் செய்யப்படுகிறது. பார்த்திருந்த மனிதர்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கு காரணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சொல்லிக் கொண்டே போக முடியும். ஏராளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பண்புகள், நல்ல பண்பாடுகள். கண்ணியமானவர்களே, இந்த பண்பாடாவது இந்த காலகட்டத்தில் எங்கள்கிட்ட வரணும். நபியை பற்றி பேசிட்டு போறதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒழுக்க பண்பாடுகள், மனித நேயங்கள், மனிதர்களை மதிக்கக்கூடிய தன்மைகள் எங்களிடத்திலே வரணும். சென்ற காலத்திலே இந்த நாட்டிலே அந்த நல்ல பண்பாடு உள்ளவர்கள் வாழ்ந்தார்கள். வியாபாரிகளிடத்திலே நல்ல பண்பாடு இருந்தது. வியாபாரிகள் வந்தா உட்கார வைத்து என்ன குடிக்கணும், என்ன தின்னணும், எப்படி அவங்கள குடும்பம் விசாரித்துத்தான் சாமான்களை விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள காணி விட்டால், அவர்கள் வயல் விட்டால், அது நெல்ல விட்டால், கோபிகமாக விட்டால், தேங்கிய விட்டால், முதலாளி இதை வச்சுக் கொள்ளுங்கோ, எந்த மகள கல்யாணத்துக்கு எடுத்துக் கொள்கிறேன் என்று நம்பிக்கையாக முஸ்லீம்கள் பாவிக்கப்பட்டவர்கள். இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் தான் அந்த மாற்று மதத்தவர்களுடைய பேங்க் வங்கியாக பயன்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கும் ஒரு சில இடங்கள் என்ன இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக எம்முடைய சிலர்கள் அவர்களை ஏமாற்றிய, துரோகம் செய்த ஒரு சிலர்களுடைய வேலையால் எல்லாருக்கும் சேறு கூட்டப்பட்டு எங்களை ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையற்றவர்கள் விளங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, சென்ற காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பண்பாடோடு நடந்து கொண்டதனால, வியாபாரத்தில் நம்பிக்கையாக இருந்ததனால, எங்களை தொழுக பள்ளிக்குள்ள, ஹஜ்ஜி கௌபத்துல்லாவில, நோம்பு பௌக்குள்ள எங்களை வியாபாரம் கொடுக்கவாங்கள் பாதையிலே சென்று கொண்டு வருது நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் தான். கண்ணியமானவர்களே, மாற்று மதத்தவர்களை முஸ்லீம்கள் நம்பிக்கையாளர்கள், நல்ல மனிதர்கள் என்று விரும்பக்கூடியது வியாபாரங்கள். அதனாலதான் அன்றாடபுரமா, வவுனியாவா, கண்டியா, ரத்னபுரையா, லிங்கோமலையா, எங்க கொழும்பா, எங்க பார்த்தாலும் நடு ஊருடைய நடுவில பள்ளிவாசல் கட்ட உதவி செய்தார்கள், காணி தந்தார்கள், பள்ளிகள் கட்ட உதவி புரிந்தார்கள், பாடசாலை கட்ட உதவி புரிந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மிக சிறந்த மக்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பண்பாடுகளை வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, செயல்பாட்டிலே எடுத்து நடந்தார்கள். அதனால் மாற்று மற்றவர்கள் இந்த நாட்டிலே எங்களை விரும்பினார்கள். பல்கலைக்கழகத்திலிருந்து பாடசாலை முற்றும் எங்களுக்கு எல்லா உரிமைகளையும், தனியார் சட்டங்களா எல்லா உரிமைகளையும் தந்தார்கள். ஆனால் இன்று ஒரு சிலர்கள் நடந்து கொள்ளக்கூடிய மோசமான விதத்திலேதான் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நம்பிக்கை இல்லாத தன்மையினால கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக இருக்கிறார்கள், தூரமாகி செல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதத்திலே உங்களிடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். பழைய மூத்தவர்கள் இந்த நாட்டிலே எப்படி இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்கள் நல்ல மக்கள், இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களை போல
நல்ல குணமுள்ள மக்கள் உலகத்தில் எந்த நாட்டிலேயும் தேட முடியாது, அரபு நாட்டிலேயும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் தான் சுவேசமான கருத்துக்களை பேசி எங்களை தூரமாக்கின்றார்கள். ஒரு சில வெளிநாட்டு சக்திகளுக்கு உண்டப்பட்டு அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். 95% மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நல்ல மக்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய பண்பாடுகளை மனித நேயத்தை காட்டுவோம், அகலாக காட்டுவோம். பாதைகளை செல்கின்றோமா, வீடுகளுக்கு வருகின்றார்களா, வியாபாரத்திலா, பண்பாடுகளை காட்டுவோம். அதே போலதான் இதோ தேர்தல் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாளைய தேர்தலுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்திலே, இந்த ஜனநாயக நாட்டிலே எங்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. யாருக்கும் வேட்பாளராக போக முடியும், யாருக்கும் வாக்களிக்க முடியும். எனவே நீங்கள் யாருக்கு விரும்புகிறீர்களோ நீங்கள் யாருக்கும் நீங்கள் வாக்களிக்க முடியும். கண்ணியமானவர்களே, அந்த வாக்களிப்பு செய்வதற்கு முன்பாலையும் வாக்களித்ததற்கு பின்னாலேயும் எங்களை குணத்தை காட்டுவோம், பண்பாடுகளை காட்டுவோம். யாரையும் ஏற்றி பேசி உள்ளங்களை நோவடிப்பதோ, வீணான படிகத்தான வாட்ஸ்அப்புகளையும் பேஸ்புக்குகளையும் சோசியல் மீடியாக்களையும் தேவையில்லாத செய்திகளை பரப்பி எங்கள சமூகத்துக்கு மோசமான செய்திகளை, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். சென்ற சில தினங்களாக பார்க்கிறோம், அகில இலங்கை ஜம்மியத் உலமாவையும் இன்னும் முக்கியமான சிலர்களை வைத்து எம்முடைய சகோதரர்கள் வேறு யாரும் இல்ல, எங்கள முஸ்லீம்கள் தான் மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவு தேட வேண்டும் என்பதற்காக அப்படி எப்படியெல்லாம் மோசமாக எழுதுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த நாட்டில ஜனநாயக நாட்டிலே வாழ்கிறோம். யாருக்கும் வேட்பாளராக வரலாம், யாருக்கும் வாக்கு அளிக்கலாம். நீங்கள் உங்களோட உரிமை, உங்களோட சுதந்திரம், தாராளமாக வாக்குகள் அளிங்க, வாக்களிக்காம இருந்துடாதீங்க. உங்களுக்கு விருப்பம் யாருக்கோ அவர்களுக்கு கட்டாயம் உங்களோட வாக்குகளை வீணாக்கிடாமல் கட்டாயமாக வாக்களிப்பிலே ஈடுபடுங்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, யாரையும் தொந்தரவு படுத்தாதீங்க, யாருக்கு மோசமா ஏற்றாதீங்க, உள்ளங்களை புண்படுத்தாதீங்க, சண்டை சச்சரவுகளை ஈடுபடாதீங்க, ஒற்றுமையாக செயல்படுங்க. எல்லா முடிவும் ஒசைக்கறிந்து வருகிறது, படைத்த வெப்படத்தில் என்ன வருகிறது. நாங்கள் என்ற முடிவல்ல, உலகத்தில் ஆட்சியாளர்கள் ஒரு நோக்கத்தோடு நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் மெயின் ஆட்சியாளர் படைத்த ரப்பு அல்லாஹ், அவன் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறார். அந்த நம்பிக்கையில நாங்கள் நினைத்தவர் வெற்றி பெற்றாலும், நாங்கள் நினைத்தவர் வெற்றி பெறாவிட்டாலும், நாங்கள் அமைதியாக இருந்து நிம்மதியாக சாந்திய சமாதானத்தை நபியவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பண்பாடுகளை மற்ற மக்களுக்கு காட்டுவோம். அதற்கு மாற்றமாக கொத்துறது, அடிப்பது, உடைப்பது, ஏசுவது, நிந்திப்பது, மற்றவர்களை கொச்சப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது, இப்படியான மோசமான செயல்களை விட்டும் ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுக்கு ஒரு மௌத்தீகினி உலகத்தில் என்ன ஆட்டம் ஆடினாலும் சக்கராக்கூடிய நேரத்தில் எங்களை கபூர்ல கனிய தூங்க போறோம். கியாமத்தில நாங்க அல்லாஹ்வுக்கு முகம் கொடுக்க போறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மூமியினுடைய மானம் கௌபத்துல்லாவை விட மிக பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதியபதி மாலமதி கௌபத்துல்லாவே, உள்ள கண்ணியம் என்ன, உள்ள அந்தஸ்து என்ன, உள்ள மகிமை என்ன கேட்டு சொன்னார்கள். கௌபத்துல்லாவே, உன்னை விட பெருசுதான் ஒரு மூமியினுடைய மானம் என்று சொன்னார்கள். எனவே அன்பர்களே, கண்ணியமானவர்களே, நாங்க மானத்தை வாங்கிட்டு வயசிட்டு வைக்கிறோம். 2 பேரு சிசிடி கமராய்க்குது, ஒவ்வொருத்தர வலது இடத்துல வகையை வச்சு நீக்கிறாங்க, பதிவு செய்யறவங்க. எங்களுக்கு சக்கராந்திக்குது, கபூர்ல தனிய தூங்க போறோம். சியாமத்துல கேள்விகள் நீக்குது, சியாமத்தை நம்பியவர்கள் மாட்டிக்கொள்வோம். செய்ததே கொஞ்சமல் அமல இல்லா மாட்டிக்கொள்வோம். அதனால அன்புக்குரியவர்களே, யாரையும் அழிச்சு பழிச்சு ஏற்றி துன்புறுத்தி நிந்திச்சு அவர்களை மனசுகளை உடைச்சி மற்றவர்களை கோபமூட்டி மற்றவர்களை கேவலப்படுத்தி இருப்பதை இஸ்லாம் விரும்பல்ல. இது முஸ்லிம்களுக்குரிய அடையாளம் அல்ல. எனவே தேர்தல் நாளைய தினம் வருகிறது. தேர்தலுக்கு முன்னும் தேர்தலுக்கு பின்னும் மிக முஸ்லீம், நான் ஒரு மூமின் என்ற அந்த நோக்கத்திலே செயல்பட்டு வெற்றியையும் தோல்வியை எது வந்தாலும் சரி அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து வரக்கூடியது என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தால் ஏற்றி கண்ணியமானவர்களே துஆ செய்வோம். தஹஜ்ஜத் தொழுங்கோ,
அன்புக்குரிய சதக்கா செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, நோம்பு புடிங்க, தொழுகையில துவா கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. இந்த நாட்டில இந்த நாடு பொருளாதார வளமுள்ள நாடாக மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, எல்லா மதங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், சாந்தியோடு சமாதானத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கோவில் இருக்கிறாரு, நீங்க நிம்மதியாக இருந்து எங்களுக்கு இந்த நாட்டில ஒரு பொருளாதார வளமுள்ள பொருளாதார வளத்தை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை தந்துருவ பேரு அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அல்லாஹ்வை முடிவேற்றுக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகளை சீராக்கி இந்த நாட்டிலே ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்தி நல்ல ஆட்சியாளர்களை தந்து வளமுள்ள நாடாக மாற்றிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லவர்கள் பட்டியலை சேர்த்துக் கொள்வாயாக. ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நேசதாரிகளாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. அவருடைய உயர்தரமான சிபாத்தி அல்லாஹ் தஆலா கியாமத்திலே வந்தல்வானாக. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி நடக்க கிருபை செய்வானாக. அவர்கள் காட்டி தந்த மனித நேயத்தை பண்பாடுகளை கடைபிடிச்சு ஒழுக கிருபை செய்வாயாக. இந்த நாட்டிலே ஒரு சுமூகமான நல்ல நிம்மதியாக வாழக்கூடிய அன்புக்குரிய பொருளாதார வளமுள்ள நாடாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை தந்தல்வாயாக. ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி தருவாயாக. பலஸ்தீன் நாட்டிலே நிம்மதி ஏற்படுத்துவாயாக, சுமூக நிலைமை ஏற்படுத்தி தருவாயாக.